நமஸ்காரம், நமஸ்காரம், வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் அது நடக்க போறது. அந்த வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் 20th டிசம்பர் 18ஆம் தேதியிலும் 20ஆம் தேதி டிசம்பர் 2026ல மும்பையில் பாம்பேயில் நடக்க போகிறது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்தோம், இப்போ தமிழ்லேயே பார்க்குறோம். அடுத்த உலக இந்து மாநாடு 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் மும்பையில் நடைபெற உள்ளது. இதற்கான தேதிகள் ஏற்பாட்டாளர்கள் டிசம்பர் 18லேருந்து 20 2026 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உலக இந்து பொருளாதார மன்றம் வேர்ல்டு ஹிந்து எக்கனாமிக் ஃபோரம் அதுவும் நடக்க போகிறது. அது எப்போ நடக்க போகிறதுன்னு பார்த்தா மாநாட்டுக்கு முன்னதாக மும்பையில் நடைபெறும். அநேகமாக செப்டம்பர் 2025 நடைபெறும். இதில் என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னா, இடம் வந்து மும்பை இந்தியா டிசைட் பண்ணிட்டாங்க. அது வந்து தேதி வந்து 18லேருந்து 20 டிசம்பர் 2026. முந்தைய நிகழ்வு வந்து உலக இந்து பொருளாதார மன்றம் செப்டம்பர் 2025. நோக்கம் வந்து வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் என்பது இந்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஊக்கமளிப்பதற்கும் உலகளாவிய தளமாகும். இதுதான் இப்போ இதில் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஹிந்து காங்கிரஸில் இன்னும் சில விஷயங்கள் பார்ப்போம். அதுவும் தமிழாக்கம் செய்ய முடிஞ்சால் பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் இருக்குது. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா பார்ப்போம். தமிழில் டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். வெப்சைட் டிரான்ஸ்லேட் இருக்குது, பண்ணிவிடுவோம். ஸோ டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இது வந்து வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தமிழில் உலக இந்து மாநாடு என்பது இந்துக்கள் இணைவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவருக்கொரு ஊக்கமளிப்பதாகவும் பொதுநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு உலகளாவிய தளமாகும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் வேர்ல்டு ஹிந்து காங்கிரஸின் 7 இணையான மாநாடுகள் உலகளாவிய இந்து சமூகத்தின் மதிப்புகள், படைப்பாற்றல் மற்றும் தொழில்முனைவோர் மனப்பான்மை, எவ்வாறு பொருளாதாரம், கல்வி, ஊடகம், அரசியல் அமைப்பு, இந்து பெண்கள் மற்றும் இளைஞர்களின் தனித்துவமான தலைமை மற்றும் பங்களிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெளிப்பாட்டை காண்கின்றன என்பதை காட்டுகின்றன. ஸோ இதெல்லாம் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இந்து கான்ஃபரன்ஸ் 2026 பேங்காக்கில் நடந்திருக்கு, நவம்பர் 24லேருந்து 26. அடுத்து வந்து 2026 மும்பையில் நடக்க போகிறது. இது பற்றி திட்டம் போட்டிருக்காங்க. இதை பற்றி யூடியூப்லேயும் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்க யூடியூப் சேனலும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதில் என்ன பிரகடனம், உலக இந்து மாநாடு 2023 நவம்பர் 24 26 நடந்தபோது தாய்லாந்தில் பேங்காக்கில் ஜெயஸ்ரீ ஆயத்தனம் தர்மா என்ற கருப்பொருள் நடந்தது. அதாவது தர்மம் வெற்றியின் உறைவிடம். எவ்வளோ அருமையான ஒரு மிக உயர்ந்த கொள்கை பாருங்கள். உலகத்தின் பழமையான மதம் இந்து மதம். 40,000 50,000 வருடங்களுக்கு முன்பே பனிமனிதன்களுக்கு அப்புறம் நியாண்டர்தால் மனுஷனுக்கு அப்புறம் தோன்றிய முதல் மதம் இந்து மதம். முதல் ராஜா சிவபெருமான் அவர் காட்டு ராஜாக இமயமலையில் உட்கார்ந்து ஆட்சி ஆரம்பிக்கிறார். அந்த 40,000 50,000 வருஷத்துக்கு முன்னே அந்த லிங்க வழிபாடு தான் உலகம் முழுக்க இருக்கிறது. அந்த உலகம் முழுக்க இருக்கிற அந்த லிங்க வழிபாடுகள்லாம் சிறப்பாக போயின்ட்டுருக்கு. ஸோ இதில் 61 நாடுகளுக்கு வந்து 2200 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் 47 உற்சாகமான அமர்வுகளில் 200க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் உரையாற்றினர். இந்த வெற்றிகரமான கூட்டத்தில் இந்துக்களின் மதிப்புகள், படைப்பாற்றல் மற்றும் தொழில் முனைவோர் மனப்பான்மை அதன் அனைத்து துடிப்பு மற்றும் மகிமையிலும் வெளிப்படுத்தி 7 இணையான கருப்பொருள் மாநாடுகள் நடைபெற்றன. உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு துணிச்சலுடன் எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிக்கவும் மாநாடுகள் இடம்பெற்றன. ஸோ இந்த 2023 மாநாட்டில் இதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் இதெல்லாம் படிக்கலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். உலக மக்கள் தொகையில் 16% கொண்ட 1.2 பில்லியன், கிட்டத்தட்ட 120 கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்துக்கள் வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு சனாதன தர்மத்தை கடைபிடித்து வருகிறார்கள். ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அற வழி, அகிம்சை வழி, இனிய இந்து மத வழியில் இந்துக்கள் இருக்காங்க. இதை பற்றி பிடிஎஃப் காப்பி கூட இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பதிவிறக்கி படிக்கலாம். இந்துக்கள் சத்குண விக்ருதி, நல்லதாக காணப்பட வேண்டும். எவ்வளோ நல்ல உயர்ந்த கொள்கை பாருங்கள். இந்து மதம் என்றைக்குமே வந்து கொலையை போதிப்பதில்லை, கற்பழிப்பை போதிப்பதில்லை, மற்ற மத மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கெடுதல் செய்வதை போதிப்பதில்லை. அப்படி ஒரு உயர்ந்த மதம் இந்து மதம். அந்த ஒரு உயர்ந்த மதத்தில் நம்மளாம் இருக்கிறதுக்கு மிகவும் பெருமை கொள்ளணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இது பேங்காக்கில் தாய்லாந்தில் நவம்பர் 24 25 26 2023 வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 2018 WHO வேர்ல்டு இதில் வந்து உலக சுகாதார மையத்தில் நடந்தது வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸு. ஸோ 2000 அதில் அமெரிக்காவில் நடந்தது, சிக்காகோவில் அமெரிக்காவில் நடந்தது. ஸோ வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸு உலக ஹிந்து
காங்கிரஸ் வந்து 2023 வந்து நவம்பர் 21 2014 நம்ம 21, 22, 23 டெல்லியில் நடந்தது. இந்த மாதிரி பலவித விஷயங்கள். இது அதே மாதிரி உலக இந்து பொருளாதார மன்றம், வேர்ல்டு ஹிந்து எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய எப்படி நம்ம வந்து ஒரு வணிக வழியில் பண்ணுறது, அது மாதிரி இந்து அரசியல் மாநாடு, இந்து கல்வி மாநாடு எல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எல்லாமே நடந்திருக்கு. இந்து பெண்கள் மாநாடு எல்லாமே சிறப்பாக நடந்தது. இந்து ஊடக மாநாடு, இந்து மீடியா ஃபோரம், இந்து உமன் ஃபோரம், அதுக்கு முன்னே ஹிந்து வந்து எஜுகேஷன் ஃபோரம், அதுக்கு முன்னே வேர்ல்டு ஹிந்து டெமோக்ராட்டிக் ஃபோரம், இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு பாருங்கள். இந்து இளைஞர் மாநாடு, ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் நெட்வொர்க்கு, ஸோ அதே மாதிரி இந்து அமைப்பு மாநாடு, இந்து ஆர்கனைசேஷன்ஸ் டெம்பிள்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஃபோரம், ஸோ இது நடந்திருக்கு. இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்து தர்மத்தை பாதுகாக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்து பெண்கள் மாநாடு, இந்து ஊடக மாநாடு, எத்தனையும். அதே மாதிரி இவங்களுடைய அலுவலக முகவரியெலாம் இதில் இருக்குது. இவங்க வந்து குருகிராமம் ஹரியானாவில் இருக்காங்க. குர்கான்னு முன்ன சொல்லுவாங்க, இப்போ குருகிராமம். உலக இந்து அறக்கட்டளை 210 2வது தளம், எஸ்சிஓ வளாகம், பிரிவு 9, குருகிராமம், ஹரியானா. தொலைபேசி, அது வந்து தொலைபேசியும் கொடுத்துருக்காங்க அவங்களது 910124455487 4601 மின்னஞ்சல் info@worldhinducongress.org. அதுக்கப்புறம் இவங்களுடைய ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. 2024, 26 மும்பையில் வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸ்க்கு எல்லோரும் போகலாம். அதுமாதிரி செப்டம்பர் 2025 அதுலேயும் வந்து போய் பங்கு பெறலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் சிறப்பாக நடக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்துக்கள் ஒருங்கிணைவோம். ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அறவழி, அகிம்சை வழியில் இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சு ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணி அதில் மிகப்பெரிய வெற்றியை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம். அமைதியான 120 கோடி இந்துக்கள் இந்து சனாதன தர்மத்தை பாதுகாத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஹெல்ப் ஈச் அதர், சப்போர்ட் ஈச் அதர், டெவலப் ஈச் அதர், க்ரோ ஈச் அதர், எல்லாமே நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.